நீங்கள் போடுற வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் இது எல்லாத்துலேயுமே வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் போடுற வீடியோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? நம்ம போடுற வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கா இல்லையானே தெரியலனா அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம கஷ்டப்பட்டு அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்ணுறோம், நெட்டு வேஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நெட்டு செலவு பண்ணுறோம். அது நம்மளோட உழைப்பு அதில் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே இருந்தாலும் நம்ம போடுற வீடியோஸ் வந்து காப்பிரைட்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ. சரிங்களா? காப்பிரைட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா வந்து நம்மளோட சேனலே வந்து டெலீட் ஆகிறதுக்காக வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ காப்பிரைட்ஸ் இருக்கா, நம்ம போடுற வீடியோஸில், ஷார்ட்ஸில் காப்பிரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒய்டி ஸ்டுடியோவை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது வந்து எல்லாருமே ஓப்பன் பண்ண தெரியும். இருந்தாலும் வந்து இப்போ என்னென்னா ஒரு ப்ராப்ளம் வருது. நம்ம க்ரோம் பேஜில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் அப்படின்னு தான் வருது. அது வந்து என்னென்னா ரொம்ப நாளாகவே இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை எப்படி நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது, நம்மளோட அனலிட்டிக்ஸில் போய் நம்மளோட சேனலோட க்ரோத்து இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட வீடியோவில் வந்து காப்பிரைட்ஸ் இருக்குது, நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து காப்பிரைட்ஸ் இருக்குது. வீடியோக்கு மட்டும்தான் வருமா காப்பிரைட்ஸ், இல்லை ஷார்ட்ஸ்க்கு வருமா? ஷார்ட்ஸ்க்கு வரும். சரிங்களா? வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் எல்லாத்துக்குமே வந்து காப்பிரைட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வீடியோவுக்கு வந்து காப்பிரைட்ஸ் எப்படி இருக்கும், ஷார்ட்ஸ்க்கு எப்படி காப்பிரைட்ஸ் வரும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் இதில் வந்து ஓரளவு சொல்லிடுறேன். சரிங்களா? வீடியோஸ் அப்படின்னா காப்பிரைட்ஸ்னு, ஷார்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னா பாலிசின்னு வரும். சரிங்களா? நன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து ஷார்ட்ஸ் பாலிசின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி போய் செக் பண்ணுறதுனா, இப்போ வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட ஐடி ஓப்பன் ஆயிருமா, நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே மேலே இருந்து கீழே பார்த்தோம்னா 3வது இருக்கக்கூடிய அந்த ஐக்கான் இருக்குல்ல, 3வது இருக்கக்கூடிய சிம்பிள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணி டச் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்பிரேஷன், வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைனாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் வந்து தேவையில்லை. நம்ம வந்து செக் பண்ணுறது வீடியோ, ஷார்ட்ஸ், லைவுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், வீடியோவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து வந்து அதுக்கு கீழே வீடியோக்கு கீழே வந்து அந்த 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது என்னென்னா அதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவைன்னா காப்பிரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். அதில் போய்ட்டு காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறத மட்டும் டச் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீடியோ எந்தெந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோக்கு நம்ம எத்தனாம் தேதி போட்டிருக்க வீடியோ, அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்கா, இருந்துச்சுன்னா வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து நன்னன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அது ப்ரைவேட்டில் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஷார்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா அதே மாதிரி இப்போ வீடியோஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவை செக் பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி காப்பிரைட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பப்ளிக்கில் இருக்கிறத வந்து ப்ரைவேட்டில் மாற்றிடுங்க. சரிங்களா? அதை மட்டும் இப்போதைக்கு பண்ணிடுங்க. ப்ரைவேட்டில் மாற்றிட்டு சேவ் கொடுத்துருங்க. அது எத்தனை வீடியோ இருக்கோ அத்தனையும் வந்து ப்ரைவேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ்க்கு போயிருங்க. ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு அதே மாதிரி செக் பண்ணுங்கள் காப்பிரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணும்போது அதில் வந்து ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை பப்ளிக்கில் இருக்கிறத வந்து ப்ரைவேட்டில் மாற்றிடுங்க. சரிங்களா? அப்படி மாற்றிட்டு லைவ் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பப்ளிக்கில் இருக்கிறத ப்ரைவேட்டில் மாற்றிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்மளுக்கு பிரச்சனையே வராது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம சேனல் வந்து காப்பிரைட்ஸ் 3 காப்பிரைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சேனலே வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இது மாதிரி போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது, உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டுட்டு
பாருங்கள். அப்படியே ஹைப் பண்ணியிருக்கோம், பிடிச்சிருந்தா வந்து ஹைப் பண்ணுங்கள், எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்க. டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுட்டுருக்கேன், எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.